ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் கோலம்ஸ் அண்ட் vlog. நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான வாவல் மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 kg மீன் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு கல் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதில் முட்டை இருக்குது. முட்டை இந்த மாதிரி தான் இருக்கும், எல்லோ கலரில். இதை எடுக்க வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க இருந்துச்சுன்னா. இதுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், இது கூட ஃபிஷ் ஃப்ரை மசாலா 2 டேபிள் ஸ்பூன், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, ஒரு பாதி எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி கட் பண்ணி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. சும்மா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றி லைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த உப்பு, இஞ்சி, பூண்டு எல்லாம் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மீன் மேலே நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. ரொம்ப மசாலா சேர்க்காம வெறும் மிளகாத்தூள், மீன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தையுமே இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி மசாலா போட்டு வச்சாச்சு. இது ஒரு 1 hour அப்படியே இருக்கட்டும். இது 1 hour ஆகிடுச்சு. மசாலாவும் நல்லா ஊறி இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஃபேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெயோட ஃபுல்லாக போட்டு ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப எண்ணெயும் பிடிக்காது. இந்த மாதிரி வச்சுட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. வச்சு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் முள் அதிகமாக இருக்காது இந்த மீனில், அதனால் நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெயோட சலசலப்பு அடங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. எல்லா மீனையுமே அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.